நல்மதிப்பு இருந்தது. அதை பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வாருங்கள் நாரதரே, என்னென்ன பக்கம் தங்களையும் உமையவரையும் காண வந்தேன். உங்களது செல்வங்களுக்கு இந்த அரிய பழத்தை எடுத்து வந்தேன். அப்படியா குமரர், விநாயகர், வாருங்கள், இந்த பழத்தை உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறேன். மன்னிக்க வேண்டும் அண்ணே, இது ஞானப்பழம், இதை வெட்டக்கூடாது, அப்படியே உண்ண வேண்டும். ஒரு பழத்தை எழுவர் எப்படி உண்ண முடியும்? அதை யார் கொடுப்பது என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இல்லைவா? இது என்ன கழகம்? என் கழகம் நன்மையிலே முடியும். நான் வருகிறேன். நாராயண 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 நாராயண. முருகா, விநாயகா, இந்த உலகை முதலில் யார் 3 முறை சுற்றி வருகிறார்களோ அவருக்குதான் இந்த பழம் கிடைக்கும். இதோ உடனடியில் வருகிறேன். வைமுடா, வா செல்லலாம். அம்மையப்பனே உலகம், உலகமே அம்மையப்பன், சரிதானே? அதெல்லாம் சந்தேகம். அப்புறம் என்றால் அம்மையப்பனை சுற்றினால் உலகையே சுற்றியதாக தானே அர்த்தம். அதுவும் சரிதான். மிக்க நன்றி தாய் தந்தையே. இது அநியாயம். உலகை சுற்றியவன் நான். அன்னஸ்தாபிப்படும் கிடைத்தது. அம்மை அப்பனே ஒழுக்கம் என்பதால் விநாயகன் எங்களை 3 முறை சுற்றி பழத்தை பெற்றுவிட்டார். இது அநீதி. உங்களுக்கு அந்த பாசமில்லை. நான் இந்த ஏற்றில் அர்த்தமில்லை. நான் சொல்கிறேன். பிள்ளைகளிடம் ஒருபோதும் வேதம் இல்லை. நீயே பழம், உனக்கு எதற்கு பழம்? பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா, பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. இந்த காலம் பழனி அனுபவம்
தாங்கள் சொல்ல கேட்கிறேன். அம்மி அப்பனிடம் எனக்கு கோபம் இல்லை.